எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கும் ஒரு பர்த்டே பார்ட்டி போறேன். இதான் என்னுடைய அவுட்ஃபிட். இதுக்கான தோடு இப்படி ஒரு சட்டை போடணும் போறேன். நெக்லஸ் கைக்கு இது போட்டிருக்கிறேன். மணிக்கோடு கட்டியிருக்கிறேன். ப்ளூலேயே ஹேண்ட்பேக். இதான் என்னுடைய அவுட்ஃபிட். இன்றைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி தான். ஒரு வழியால் ஒரு கார்டன் பார்ட்டி உண்டு. அப்போ அதால் சிம்பிளாக ஒரு சட்டை இது இந்த இதுக்கு வந்து கஷினோ பார்ட்டி மாதிரி வைக்கணும் இந்த பர்த்டே பார்ட்டியை. அவள் வாங்குவோம் அங்கே என்னென்ன நிகழ்வு நடக்குதுன்றதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோவுக்கு போவோம். இப்போ நாங்கள் அவன் விட்ட வந்துட்டோம். வீட்டில் நவீன விட்ட நடக்குது. இந்த கார்டனுக்கு தான் இதை செய்யணும். இப்போ இந்த கார்டன் இது போன உடனே அவைகளுக்கு வெல்கம் டு மை பார்ட்டி என்று சொல்லி ஒரு போர்டு ஒன்று வச்சு வடிவாக செய்திருக்கணும். இது வந்து கஷினோ பார்ட்டி என்றபடியாக அதுக்கேற்ற மாதிரியான ஒழுங்கமைப்பு எல்லாம் இந்த எல்லாம் செய்திருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்க எல்லாமே. மேச டெக்கரேஷன்ல இருந்து எல்லாமே கஷினோ சம்பந்தமான பொருட்கள்லாம் இந்த எல்லாம் வச்சிருந்தவையே சூப்பராக இருந்தது. இது வந்து பாருங்க இப்படிதான் மேசையில வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தவையல். இது வந்து மேசையில் பூ வச்சிருக்கிற விதம் அதில் போட்டோட இருக்கிற மாதிரி அந்த வாஸ் அதுக்கு இதில் கார்ட்ஸுகள் எல்லாம் வச்சு பச்சை பசையிலன்னு பச்சை பசையிலன்னு இருக்குது. இது வந்து அவங்க கார்டனின் பின்பக்கம் இது நல்ல பச்சையா எல்லாம் புல் எல்லாம் கொட்டி வச்சிருக்கணும். இது வாரவிய சும்மா விளையாடுறதுக்காண்டி இந்த அமைப்பு வச்சிருக்கணும். ஏனண்டா வந்தவியலுக்கு ஒரு பார்ட்டி என்ஜாய்மெண்ட்டுக்காண்டி இந்த அமைப்பு செய்திருக்கணும். இது வந்து வெளிச்சம் வந்து இதுல எரிகிறது தான் வச்சிருக்கணும். சூரிய ஒளியில நடக்கிறது. இது ஒரு மேடை அமைப்பு ஒன்று செய்து வச்சிருந்தவியல். மேடையில அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் டான்ஸுகள் பாட்டுகள் இப்போதைக்கு இதில் செய்யறதுக்காண்டி இந்த மேடை அமைப்புகள் செய்து வச்சிருந்தவியல். பார்க்க நல்ல அழகாக இருந்தது. இதில் விரும்பினவியல் வந்து இதில் பின் இருக்குது. விரும்பின அறிஞ்சு பார்க்கலாம். இது இதில் இருக்கிற சின்ன லைட்டும் வந்து சூரிய ஒளியில ஒளியிற லைட்டுகள்லாம் இதில் வச்சிருந்தது. இந்த பாருங்க இது வந்து சாப்பிட்ற இடங்கள் ஒன்று வச்சிருக்கணும். அதுவும் டெக்கரேட் பண்ணியிருந்தவியல் நல்ல அழகாக கார்ட்ஸுகள் வச்சு எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருந்தவியல். நான் இந்த டெக்கரேஷனை காட்டுறேன். இந்த இதுக்குள்ளதான் இந்த சாப்பாடு வச்சிருந்தது. பாருங்க கஷினோ பார்ட்டி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்கள் செய்திருந்தவியல். இது அதுக்கான டெக்கரேஷன் கேக் வெட்டுறதுக்கான இடத்தை இதில் செய்து வச்சிருந்தவியல் டெம்பரரியா. ஆனால் இதை கொண்டு வந்து விடியால வச்சுதான் இந்த கேக்கை நாங்கள் வெட்டினாங்கள். நான் இந்த கேக் வெட்டுறதெல்லாம் வந்து போடவில்லை. இது வந்து அந்த டெக்கரேஷன் அப்படியாக நிறைய உள்ளுக்கு செய்து வச்சிருந்தவியல். அந்த டைமுக்கு மட்டும் விடியால கொண்டு வந்து வைக்கக்கூடிய மாதிரி இங்கால வந்து வந்த உடனே ட்ரிங்க்ஸ்கள் இதெல்லாம் கரைச்சி வச்சிருந்தேன். டீ அதுகள் சாப்பாடு ஷோர்ட் எல்லாம் வந்து ஒரு பேர் பலகையில் போட்டு வடிவ அழகாக அடுக்கி வச்சிருக்கேன். பாருங்க கட்லெட் பன் இந்த ரோல்ஸ் இருக்கு, பட்டிஸ் இருக்கு, மில்க் டாஃபி இந்த சாண்ட்விச் மாதிரி எல்லாம் செய்து வச்சிருந்தவியல். இங்கால சம்பல் கட்டை சம்பல் பொல் ரொட்டி கஷினோக்கு நைட்டுன்னு சொல்லி அந்த கஷினோ நைட்டுன்னு தான் இந்த பாட்டின்ற கன்செப்ட். அது மாதிரி அந்த அடையெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தவையே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து வடை குட்டி குட்டியா செய்திருந்தவையே பாருங்க என்ன அழகாக இருக்குது. சூப்பரா இருந்தது. எல்லாமே மரக்கறியாக்களுக்கு தனியாகவும் மச்சம் சாப்பிடுறதுக்காக தனியாகவும் கிரிபத்தம் செய்து சம்பல் கட்டு சம்பல் வெள்ளை சம்பல் எல்லா சம்பளுமே செய்து ஒரு மிக்ஸ்டான சாப்பாடுகள் எல்லாமே செய்து வச்சிருந்தவா. உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இப்படி இருக்குதுன்னு சொல்லி சூப்பராக இருக்குதுல்ல.